இங்கே கடற்கரை பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கிறதுனால கடல் அலையோட வேகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அந்த இடத்துல கற்கள் வந்து போட்டிருக்காங்க. சின்னதாக ஒரு பாலம் மாதிரி வேறு அங்கங்கே கட்டியிருக்காங்க. அதிலலாம் ஏறி நடந்து போகும்போது அங்கே கிடைக்கக்கூடிய ஃபீல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அவ்வளோ என்ஜாய் பண்ண அந்த விஷயங்களை. ஸோ நீங்களுமே இதுமாதிரி நிறைய இடங்கள் போகும்போது முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் கூட போக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபன்ஃபுல்லாக இருந்தது இருக்கும் உங்களுக்குமே. நீங்களும் இது மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நானும் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெர்னட்டி பீச்சில் இருந்து எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு இருக்கும்போது எங்களோட வயசில் பெரியவங்க சின்ன குழந்தைங்க மாதிரி மண்ணில் விளையாடிக்கிட்டு அந்த ஆழமான கடலில் ஜாலியாக ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு அலை வரும்போது வேணும்னே அதில் போய் விழுவுறது அப்படின்னு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து ஒத்துக்காது தண்ணி. ஸோ நாளைக்கு வேறு எங்களுக்கு காலேஜில் சிம்போசியம் இருக்குது அப்படிங்கிறதுனால எங்களால் அங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியல, ரொம்ப நேரம் தண்ணியில் விளையாட முடியல. பட் ஜஸ்ட்டு சுற்றி பார்க்குறதோட நாங்கள் விட்டுட்டோம். பட் நாங்கள் வேறு ஏதாவது சுற்றுலா மாதிரி இதை ட்ராவலுக்காகவே சுற்றி பார்க்கணும் அப்படின்னு போயிருந்தோம்னா கண்டிப்பாக நாங்கள் அதை குளிச்சிருப்போம். எனக்கு அந்த இடத்துக்கு போன அப்புறம் அந்த இடத்த விட்டு ரிட்டன் வரவே எனக்கு மனசு வரல. ஃபுல்லாக அங்கேயே சுற்றிக்கிட்டு ஃபோட்டோ வீடியோன்னு சும்மா எடுத்துக்கிட்டே இருந்தேன். என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் கோவமாயிட்டாங்க. ஏன்னா என்னடா இவன் வீடியோவும் ஃபோட்டோ மாற்றி எடுத்துக்கிட்டே இருக்கான், இடத்த விட்டு வர பிடிக்கவே இல்லை போல் அப்படிங்கிற மாதிரி. குரூப் ஆஃப் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் 3 பேரும் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறது இது பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து எல்லாத்தையும் கலாய்ச்சிக்கிட்டு வம்புழுத்துட்டு அது ஒரு குரூப் ஆஃப் ஃபன் நல்லா ஜாலியாக இருந்தது. இன்னொரு பையன் தான் முக்கியமான பேர் மென்ஷன் பண்ணால் அவர் கோவப்படுவார், ஆனால் மென்ஷன் பண்ணல. மற்றபடி இந்த இதை ஃபுல்லாக ட்ராவலை எப்படிலாம் போகிறது பிளான் பண்ணுறது அவர் சொன்னனால தான், அவர் அந்த பிளானிங் ஃபுல்லாக கரெக்டாக ப்ராப்பராக பண்ணனால தான் நிறைய விஷயங்கள் எங்களால் நிறைய இடத்துக்கு போக முடிஞ்சது, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அவரோட பிளானிங் வந்து அந்தளவுக்கு பக்காவாக இருந்தது. ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ டீட்டெயிலாக பார்த்து பண்ணியிருந்தார். ஸோ அவரோட பிளானிங்னால தான் இவ்வளோ விஷயங்களை எங்களால் இன்றைக்கி கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும் சொல்லப்போனால். இங்கே பெட்ரோல் போட்டோமா? ஈவினிங் வண்டியை விட போகும்போது தான் ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு வண்டி எந்த இடத்துல எடுத்தோன்னே தெரியல. வண்டி எடுத்த கடையோட நேம் பிரதர்ஸ் வெஹிக்கிள் ரெண்டல் ஷாப்பு அப்படிங்கிறது. பட் வண்டி எடுத்த இடத்த கூகுளில் போய் போட்டு பார்த்தாலும் கரெக்டாக வரல. ஸோ சுற்றிக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே சுற்றுறது மட்டும்தான் எங்களுக்கு வேலையாகவே இருந்தது. வண்டி இருக்குது, பெட்ரோல் இருக்குங்கிறனால சுற்றிக்கிட்டே இருந்தோம். எந்த இடத்துல வண்டியை எடுத்தோம், வாடகைக்கு எடுத்தோன்னே தெரியாமல் அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இதில் வேறு எங்கள் நண்பர்கள்லாம் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த பக்கம் போட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குனு பிரிஞ்செல்லாம் போயிட்டாங்க. பாதை வேறு தெரியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். எப்படியோ கண்டுபிடிச்சி போதுண்டா சாமின்னு ஒரு இடத்துல வண்டியை விடுறதுக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு ஃபன்னான ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. பொதுவாக அதிகமான டயத்தை நாங்கள் பீச்சில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் ஒயிட் ஹவுஸையுமே நிறைய இடங்களில் சுற்றி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒயிட் ஹவுஸில் முக்கால்வாசி இடங்களை நாங்கள் சுற்றி பார்த்தோம். அவ்வளோ இடங்களில் அவ்வளோ ஃபோட்டோக்கள் கணக்கு வழக்கு இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுத்து தள்ளிட்டோம். ஒரு கிட்டத்தட்ட 200-300 ஃபோட்டோஸு பக்கத்தில் நான் எடுத்திருப்பேன் பர்சனலாக. அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க எனக்கு தெரியல. ஆனால் சுற்றி நிறைய ஃபோட்டோக்கள் நாங்கள் வரும்போது எடுத்துகிட்டே வந்தோம். பட் என்னால் அந்த இடத்துல வீடியோக்கள் வந்து எடுக்க தோணலை. ஃபோட்டோ எடுக்கிறதுல பிஸியாக இருந்தோம். பிளேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்கிறனால அந்த கிளிப்ஸ் எல்லாம் முடிஞ்சால் நான் ஃபோட்டோஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த இடத்துல வீடியோ எதுவும் எடுக்கலை. அதனால் ஒயிட் ஹவுஸில் எடுத்த சில ஃபோட்டோக்கள் முடிஞ்சால் நான் இதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பாண்டிச்சேரி ட்ரிப்பை நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து எங்கே போகலான்னா காலேஜுக்கான சிம்போசியம் போனோம். அதனால் காலேஜில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலேஜ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போகும்போது எம்ஐஇடி காலேஜ்னு தான் சொன்னாங்க. ஆனால் அங்கே போயிட்டு இல்லைப்பா எம்ஐடியில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, இந்த காலேஜ் கிடையாது, அது மணக்குள விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க, மணக்குள விநாயகர் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய்ட்டு எம்ஐடி பிரான்ச் மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக காலேஜை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. பட் காலேஜை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்த மாதிரி இருந்தது. உள்ளே நிறைய டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட பார்க்க எஸ்ஆர்எம் மாதிரியே இருந்தது. ஆனால் பாண்டிச்சேரியில் தான் பெரிய காலேஜ் போல் நிறைய இடங்கள் வந்து அழகாக இருந்தது. அந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ன நைட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ராப்பரான எங்களுக்கு அலோகேஷன் இல்லை, மற்றபடி ஓரளவுக்கு ஓகே தான் எல்லாமே. ஹோட்டல் மனோஜ்